இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். ஊழலை ஒழிக்க பல்வேறு நாடுகளிடையே தகவல் பரிமாற்றம் அவசியம் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், உலகம் முழுவதும் பொருளாதார மாற்றம் நிகழ்ந்து வரும் இவ்வேளையில் குற்றவாளிகள் புதிய உத்திகளை கையாளுவதால் குற்றங்களை தடுக்கவும் கண்டுபிடிக்கவும் சர்வதேச அளவில் தொழில்நுட்ப முன்னேற்றமும் நாடுகளுக்கிடையே கூட்டுறவும் தேவையாகிறது. மேலும் ஊழலை ஒழிக்க பல்வேறு நாடுகளுக்கிடையே தகவல் பரிமாற்றம் அவசியம் என்றும், வறுமைக்கும் தேசியத்திற்கும் எதிரியான ஊழல் நாடுகளின் சமூக ஒருமைப்பாட்டை அழிக்க வல்லது என்ற அவர், மேலும் இந்திய அரசு ஊழலை எதிர்கொள்ள பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும், சர்வதேச அளவில் ஊழல் எதிர்ப்பிற்கான கூட்டுறவை வலுப்படுத்த கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஐக்கிய நாடுகள் ஊழல் எதிர்ப்பு சாசனத்திற்கு இந்தியா ஒப்புதல் அளித்துள்ளதாகவும், மேலும் வெளிநாட்டு சர்வதேச பொது நிறுவனங்களை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் வெளிநாட்டு பொது அதிகாரிகள் பெறுவதை தடுக்கும் மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும், தனியார் துறையில் கையூட்டு பெறுவதை தடுக்க இந்திய குற்றவியல் சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவர மத்திய அரசு மாநில அரசுகளை கலந்தாலோசித்து வருவதாகவும், மேலும் ஊழலற்ற ஆட்சி நடைபெற இந்திய அரசு லோக்பால், லோக் ஆயுக்தால், நீதித்துறையில் நடைமுறையில் பொறுப்புடைமை மசோதா மற்றும் பொது நலன் கருதி உண்மையை வெளிப்படுத்துபவர்களை பாதுகாக்கும் மசோதா போன்றவற்றை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது என்று கூறினார். புதுவையில் திமுகவை வளர்க்க 100% பாடுபட வேண்டும் என்று திமுக உறுப்பினர்களுக்கு விண்ணப்ப படிவங்கள் வழங்கும் விழாவில் மாநில திமுக துணை அமைப்பாளர் திரு SP சிவக்குமார் பேசினார். புதுவையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 14வது அமைப்பு தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு தலைவர் கலைஞர் கருணாநிதியின் உத்தரவுப்படி திமுகவில் உறுப்பினராக விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி மாநில துணை அமைப்பாளர் SP சிவக்குமார் அலுவலகத்தில் உறுப்பினர் படிவங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் முன்னாள் அமைச்சரும் திமுக மாநில துணை அமைப்பாளருமான SP சிவக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமாருக்கு உறுப்பினர் படிவங்களை வழங்கினார். தொடர்ந்து இந்நாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவரவர் தொகுதியில் உள்ள உறுப்பினர்களுக்காக படிவங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராமன், தொகுதி செயலாளர்கள் செல்வபாண்டியன், குப்புசாமி, மதி, ராமசாமி, விஸ்வநாதன், சிவபாலன், பாஸ்கர், கல்யாணசுந்தரம், விவசாய அணி செல்வம், சோமு, குமார், தட்சிணாமூர்த்தி, பஞ்சாயத்து தலைவர் லோகையன், அன்பு, சூரியன், தொழிலாளர் அணி ரவி, முத்துகிருஷ்ணன், மூர்த்தி, மண்ணாடிப்பட்டு முருகன், விஸ்வநாதன், தயாளன், பார்த்திபன், மின்துறை தொழிலாளர்கள் அணி மதிவாணன், சுந்தர வடிவேலு, முருங்கை நடராஜன், அப்பாதுரை, உதயா, மோகன், ஜோ நடராஜன் மற்றும் திமுக முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் நில அபகரிப்பு புகார் குறித்து விசாரணை செய்யுமாறு முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். புதுவை வில்லியனூரில் கண்ணகி பெண்கள் அரசு பள்ளி அருகே தனியாருக்கு சொந்தமான 8 ஏக்கர் நிலத்தை போலி பத்திரம் தயாரித்து ஆளும் கட்சியினர் மோசடி செய்ய முயற்சிப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் புகார் அளித்தார். இந்நிலையில் மோசடியில் ஆளும் கட்சியினர் ஈடுபட்டதாக தகவல் அறிந்ததும் முதல்வர் ரங்கசாமி நில மோசடி குறித்து விசாரித்து தகவல் அளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார்.
மேலும் மோசடியின் முன்னணி பின்னணியில் கூட ஆளும் தரப்பினர் இருப்பின் தெரிவிக்கும்படியும் இதுபோன்ற சம்பவங்களால் ஆட்சிக்கும் கட்சிக்கும் பெரும் அவமானமும் கெட்ட பெயரும் உருவாகும் என்று தெரிவித்தார். புதுவை திருவண்டார்கோவில் திமுக பிரமுகர் திரு காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில திமுக அமைப்பாளர் திரு ஜானகிராமன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுவை திருவண்டார்கோவில் திமுக பிரமுகரும் கழக முன்னோடியுமான திரு காந்தி இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடினார். இதனை முன்னிட்டு தனது பெற்றோர் பழனிராஜன், சகுந்தலாதேவி ஆகியோர் காலில் விழுந்து ஆசி பெற்ற அவர் தொடர்ந்து தனது குடும்பத்தாரோடு அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சாமி வழிபாடு செய்தார். பின்னர் அவரது ஆதரவாளர் ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டார். பின்னர் தனது இல்லத்தில் மாநில திமுக அமைப்பாளர் திரு ஜானகிராமன் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார். அதனைத் தொடர்ந்து 1000 பேருக்கு புடவையையும் 500 பேருக்கு போர்வையையும் திரு ஜானகிராமன் தலைமையில் வழங்கினார். முன்னதாக நலத்திட்ட உதவிகளை திமுக அமைப்பாளர் ஜானகிராமன் துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் புதுவை மாநில திமுக இளைஞரணி அமைப்பாளர் திரு சிவா கலந்து கொண்டு வாழ்த்து கூறினார். அதனைத் தொடர்ந்து உழவர்கரை திமுக இளைஞரணி செயலாளர் திரு ஐஜி வீரராக வாழ்த்துக்களை கூறினார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏழுமலை மற்றும் அனிபால் கென்னடி ஆகியோர் வாழ்த்து கூறினர். பின்னர் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் விழாநாயகன் திரு காந்திக்கு வாழ்த்துக்களை கூறி பொன்னாடை அணிவித்தார். விழாவில் கண்டமங்கலம் புஷ்வராஜ் உள்பட ஏராளமான திமுக பிரமுகர்கள் திரு காந்தியின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்து கூறினார்கள். திரு காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு தொகுதி முழுவதும் வாழ்த்து பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. 2 மனங்களை திருமண பந்தத்தில் இணைத்து வைத்த வேலண்டைன் என்ற பாதிரியார் இறந்த தினத்தை காதலர்கள் காதலர் தினமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். கிபி 2ஆம் நூற்றாண்டில் ரோம பேரரசை ஆண்ட 2ஆம் கிளாட்டியூஸ் மன்னர் அவரது ஆட்சிக் காலத்தில் ஆண்கள் ராணுவத்தில் சேர மறுத்ததால் இதற்கு மக்கள் குடும்பம் குடும்பமாக காதல் ஜோடியாக இருப்பதுதான் காரணம் என கருதி திருமணம் செய்து கொள்ள தடை விதித்தார். ஆனால் அரசரின் நம்பிக்கையை எதிர்த்து வேலண்டைன் என்ற பாதிரியார் ரகசியமாக அதிக திருமணங்களை செய்து வைத்ததால் கோபத்திற்கு ஆளான அரசர் உத்தரவுப்படி பாதிரியாருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அவர் கொல்லப்பட்ட பிப்ரவரி 14ஆம் தேதியையே ஆண்டுதோறும் காதலர்கள் காதலர் தினமாக கொண்டாடி மகிழ்கின்றனர். அதுபோன்று காதலர் தினத்தை கொண்டாடும் விதமாக புதுவையில் காதலர்கள் கடற்கரை, பாரதி பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் சந்தித்து வாழ்த்து அட்டைகள், பூக்கள், சாக்லேட்டுகள், பரிசுப் பொருட்கள் கொடுத்து தங்கள் அன்பினை வெளிப்படுத்தினர். சாதாரண மனிதனையும் சாதனை மனிதனாக்கிய அம்பிகாபதி, அமராவதி, ரோமியோ ஜூலியட், ஷாஜகான், மும்தாஜ் போன்று காவிய காதலர்கள் காலத்தை வென்று நிலைத்து நிற்பது போல் தங்கள் காதலும் உண்மையானதாக நிலைத்து நிற்க வேண்டும் என மனதில் உறுதி கொண்டு காதலர் தினத்தை கொண்டாடி மகிழ்ந்தனர். முஸ்லிம்களுக்கு 10% தனி இடஒதுக்கீட்டை வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் புதுவை கிளை சார்பில் முஸ்லிம்களின் வாழ்வுரிமை போராட்டம் நடைபெற்றது. புதுவை சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்ட முஸ்லிம்களுக்கு 6.1% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தாததை கண்டித்தும் நீதிபதி ரங்கநாத் மிஸ்ராவின் பரிந்துரை அடிப்படையில் மத்திய அரசு முஸ்லிம்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தியும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் புதுவை கிளை சார்பில் ராஜா திரையரங்கம் அருகில் முஸ்லிம்களின் வாழ்வுரிமை போராட்டம் தமிழ்நாடு மாநில செயலாளர் பஹாருதீன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில பேச்சாளர் சுல்தான் இப்ராஹிம் கண்டன உரையாற்றிட மாநில துணை செயலாளர் ஷேன் நன்றி கூறினார். போராட்டத்தில் ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமியர் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தங்களின் கண்டனங்களை வெளிப்படுத்தி கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் எதிர்நோக்கும் சட்ட சிக்கல்கள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. புதுவை வாழ் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக சட்ட பிரச்சினையில் சிக்கி தவித்து தங்களுக்கு பிரெஞ்சு சட்டம் பொருந்துமா, இந்திய சட்டம் பொருந்துமா என குழம்பி வந்த நிலையில் சட்ட சிக்கல்கள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் தனியார் ஹோட்டலில் கடந்த 2 தினங்களாக நடைபெற்றது.
கூட்டத்தில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள், குழந்தை பேறு இல்லாத பிரெஞ்சு தம்பதிகள், குழந்தைகளை தத்தெடுத்து வளர்ப்பதற்கு வசதியாக பிரெஞ்சு சட்டங்களில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டும், பிரெஞ்சு மாநாட்டில் கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தங்கள் புதுவை வாழ் பிரெஞ்சுக்காரர்களுக்கு பொருந்துமா என தெளிவுபடுத்த வேண்டும், பிரெஞ்சுக்காரர்களின் பிரச்சினைகளை தீர்க்க இந்திய அரசிடம் விரைவாக பரிந்துரைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என முறையிட்டனர். அவர்களிடம் பிரான்ஸ் உச்சநீதிமன்ற நீதிபதி அஞ்சேஸ் மேத்தர் பியர் தலைமையில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களும், புதுவை வழக்கறிஞர்களும், சட்டக்கல்லூரி பேராசிரியர்களும் கலந்துரையாடினர். நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அன்னுசாமி, பாரிஸ் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மோரி கோரி, மிஷல் கிரியாஸ்தி, பிரெஞ்சிந்திய ஒப்புமை சட்ட இயக்க தலைவர் முருகேசன், செயலாளர் உஷா, பிரான்ஸ் பயிற்சி மைய இயக்குநர் யமுனா தாவீது உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுவை குருமாம்பேட் காமராஜர் வேளாண்மை அறிவியல் நிலைய ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை குருமாம்பேட்டில் உள்ள காமராஜர் வேளாண்மை அறிவியல் நிலைய தினக்கூலி மற்றும் தொகுப்பூதிய ஊழியர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேளாண் அறிவியல் நிலையம் முன்பு திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்த மேட்டுப்பாளையம் போலீசார் அங்கு விரைந்து வந்து அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிடும்படி கேட்டுக் கொண்டனர். அதனை ஏற்ற ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு வேளாண்மை நிலைய வளாகத்திற்குள் சென்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.